வணக்கம். நம்முடைய தமிழ் புலவர்களை பற்றி நினைக்கும் பொழுது பெருமையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறெல்லாம் அவர்களால் எப்படி சிந்தித்திருக்க கூடும் என்று எண்ணும் பொழுது மிகுந்த வியப்பை தருகிறது. அதற்கு சான்றாக புறநானூற்றிலிருந்து 2 அடிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நமது நாட்டின் வட திசையில் இமயமலை பெரும் தொடராக விரிந்து பறந்து கிடக்கிறது. இது வடக்கு பகுதியில் பெருமை மிக்க ஒன்றாகவும் இன்றியமையாத ஒன்றாகவும் இருக்கின்றது. இத்தகைய இமயமலையை குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் எவ்வளவு நுட்பமாக அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை எண்ணும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இயற்கையாக இந்த இமயமலையானது உயர்ந்த சிகரங்களை உடையதாகவும் அடுக்கு தொடர் போன்று இடைவெளி விடாது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலைத்தொடர். இயற்கையாகவே இந்த மலையின் மீது பனி உறைந்து காணப்படும். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த இமயமலையை நமது தமிழ் புலவர்கள் எவ்வாறு நுட்பமாக விளக்குகிறார்கள் 2 அடிகளில் கேளுங்கள். வட திசை அதுவே வான் தோய் இமயம். வட திசைக்கு பெருமை என்னவென்றால் அது இமயமலையை உடையதாம். அந்த இமயமலை எப்படி இருக்கிறதாம்? வான் தோய் இமயம். வானமானது, அதாவது மேகக்கூட்டமானது அந்த மலையை சூழ்ந்து அதன் மீது படிந்து கிடக்கிறதாம். 2வது வரியை தருகிறேன். பனி படு நெடுவரை வடக்கும். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நெடுவரை என்பது ஆழமான பொருளை தரக்கூடிய ஒரு சொல். நெடுவரை என்பது இந்த உயர்ந்த சிகரங்களை உடைய இந்த மலையானது இடைவிடாமல், இடைவெளி இல்லாமல் தொடராக, நெடுந்தொடராக பறந்து கிடக்கிறது. இந்த நெடுந்தொடரில், இந்த மலைத்தொடரின் மேலே பனி படர்ந்து கிடக்கிறதாம், படுத்து கிடக்கிறதாம். பனி படு நெடுவரை வடக்கு. அப்பேற்பட்ட இமயமலை வடக்கே அமைந்திருக்கிறது என்று கூறுகின்றார். எவ்வளவு நுட்பமான அறிவு! இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள்.